ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ப்ளே பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உள்ளே வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை உடச்சி உட்டன் பிக்கெக்ஸ் பண்ணலாம். உடறா தம்பி, உடடா, டக்குன்னு உடடா. இன்னும் கொஞ்சம் உட டக்குன்னு உட. உட அவ்வளோதான், உடச்சாச்சு. இப்போ அடுத்தது உடைக்கலாம். உட டக். இது என்ன இவ்வளோ பொறுமையாக உடைக்கிறான்? ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸ் பண்ணணும். உடறா தம்பி, உடறா. இன்னும் ஒன்று மட்டும் உடறா தம்பி, போங்கடா. அப்பா ஓகேடா, அடப்பலாம். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அது பேர் என்னது? ஓக் பிளான் பண்ணிவிட்டு இப்போ அதை வச்சு கிராஃப்டிங் பாக்ஸ் ஒன்று பண்ணலாம். அடுத்து ஸ்டிக்ஸு கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 சேர்த்திங்க வச்சுட்டு கிராஃப்டிங் பாக்ஸை வச்சுட்டு போயிட்டு அது பேர் என்னது? ஸ்வாடில் போயிட்டு ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, அடுத்து ஒரு ஷவல் இல்லை 2 பிக்காக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஷவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வச்சுட்றா தம்பி, வச்சுட்றா. ஆக்ஸை வச்சு வச்சுட்றா. ஓகே, இப்போ போகலாம். இப்போ நைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சாவடிச்சு பெட்டு வேணும். அதனால இது பேர் இந்த ஷீப்பை போட்டு தெளியலாம். இன்னும் 2 ஷீப் வேணுமே. இல்லை, அது கருப்பு கலரு. 2 கருப்பு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கருப்பு கலர் ஆடு இருந்துச்சுன்னா அதை போட்டு தெளிடலாம். ஆஹா, இங்கே ஒன்று இருக்குது. ஆடுறா தம்பி, ஆடுறா. ஒன்றே 2. ஆஹா, கேவு. அப்படியே திரும்பி ஓடிடலாம். ஆடை சாவடிக்கலான்னு பார்த்தா நீசா நம்மளை கோத்து விட்டுருச்சே. சரி, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடி. ஆமாம், நான் இன்னொரு ஆடை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அந்த ஆடு எங்கிட்ட போச்சுன்னே தெரில. சரி விடுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வேறு ஏதாச்சும் ஆடு. அங்கே ஒன்று இருக்குது. வாங்க தம்பி, வாங்க, இங்கிட்டு வாங்க. அப்படியே. ஓகே, இப்போ அப்படியே கிராஃப்டிங் பாக்ஸை வச்சுட்டு அது பேர் என்னது அதை சொல்லுவாங்களே, பெட்டு பண்ணிடலாம். ஓகே, ஓடுறா தம்பி, ஓடுறா. இங்கே வச்சுருவோம். எட்ரா. ஐயா, சாரி, இங்கே வைக்க முடியல. ஓகே, வையா. பெட்டு இதான் இருக்குது. எட்ரா பெட்டை. ஓகே, இப்போ அப்படியே உடறா தப்பி, வச்சுட்றா. அப்படிதான் உட. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போகலாம். இது என்ன இந்த சைடு ஏதோ ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த சைடு என்ன ஃபுல்லாக ஒரு க்ரீன் கலரில் ஃபீலிங் வருது. சரி, என்னமோ விடுங்க. கருப்பு கலரில் ஆடு சுற்றிக்கிட்டு இருக்குது. அது கருப்பாக கிரேவான்னு தெரில, ஆனால் அது ஒரு கலர் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பண்ணி இருக்குது, இதை போட்டு தள்ளிடலாம். பண்ணி நீல பண்ணியே. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏதாச்சும் நல்லாவதாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ கோபிள் ஸ்டோன் வேணும். கோபிள் ஸ்டோனு நானும் கிடைக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கோபிள் ஸ்டோனே காணோம். பாருங்களா, கோபிள் ஸ்டோன். இங்கே ஒரு ஆடு சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆடை அப்புறமே இன்னொரு ஆடு வேறு இருக்குது. சரி விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கே ஒரு கோழி இருக்குது. ஓகே, இது இவ்வளோ பெரிய மலை. சாமி, நீ இவ்வளோ பெரிய மலை. சரி, இந்த கோழி அப்படியே போட்டு தெரியலாமா? இல்லை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோப்பா, என்னடா கோபிள் ஸ்டோனே காணோம். கோபிள் ஸ்டோன் எங்கே போனேன்? கோபிள் ஸ்டோன். சரி, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்றா தம்பி, வச்சுட்றா. அப்படியே ஓடா தம்பி. வந்துச்சு. எப்படி? சரி, சைடில் வச்சுடு. டக்குன்னு ஓடறா. நம்ம இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸு ஃபர்னன்ஸ்லாம் பண்ணணும். அதனால் நிறைய உடச்சி விடணும். ஓடற தம்பி, ஓட. இன்னும் நிறைய உடச்சி எடுத்துக்கணும். நல்லா தேவைப்படுது. ஓடறா தம்பி, உடச்சி விடு. நல்லா உடச்சி விடு. தான் இன்னும் கொஞ்சம் உடச்சி விடு. நல்லா வச்சுடு. சூப்பரு. இன்னும் கொஞ்சம் உடச்சி விடு. போ. அடுத்து ஓட. அடுத்து ஓட. இது போதும்னு நினைக்கிறேன். இது போதுங்க. சரி, இங்கேருந்து எதை வைக்கிறது? ஓகே, இங்கே 3 டர்ட் இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டே. ஆமாம், இல்லை, இங்கேருந்து குதிக்க முடியாது. மேலே இந்த அழகாக இருக்குது. சரி, குச்சி தான் போகணும் போல். 1 2 3 பத்தலையா? சரி, அப்போ இதை உடச்சி விட்ருவோம். எப்படி? சரி, இந்த டர்ட் என்ன பண்ணுறது? அப்படியே இதை வச்சு மூடி விட்ருவோம். அவ்வளோதான். சரி, இப்போ என்னடா இது ஜாய்ஸ்டிக் நேரம் முடியுதா? நான் வந்துச்சு.
போடா தம்பி போடா தண்ணி நீந்து போடா. நீந்தே. ஓகே, ஓடு 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 ஓடு. ஓகே டன். இப்போ கிராஃப்டிங் பாக்ஸ் எடுத்து அப்படியே அலைக்காங்க வச்சுட்டு அடுத்து அது பேர் வந்து ஒரு ஸ்வாட் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எதை பண்ணலாம், ஒரு ஸ்வாட் பண்ணிக்கலாம். எட்ரா ஸ்வாடை எடுத்தாச்சா. அடுத்து வேறு என்ன எடுக்கிறது, ஒரு ஃபர்னன்ஸ் எடுத்துக்கலாம். வேறு இதில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை இதில் இல்லை. ஓகே போதும். நைட்டு வேறு ஆக போகுதா. இப்போ நான் போட்டு தூங்கணும் தான் நினைக்கிறேன். சரி இதுதான் கரெக்டான டைம், தூங்கிடும். போடுற ஒயிட் பெட்டை. ஓகே பெட் இஸ் டூ. இப்போ ஓகேவா? தூங்கடா. சவாடா. எப்படியோ ஒரு வழியாக ஃபஸ்ட் நைட்டில் வந்து சக்ஸஸாக முடிச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் நைட்டுன்ற மாதிரி செகண்ட் டேயில் என்ன பண்ணுறதுன்னா, என் பாருங்க என் ஃப்ரெண்டு வேறு என்னமோ ஒருத்தன் பண்ணி விட்டான். அந்த சைடில் வேறு ஏதோ ரீஸ்பான் பாயிண்ட்டுன்றது அவ்வளோ தான் தெடி காமிக்குது. என்ன பண்ணானே தெரில. எனக்கு இப்போ கோல் வேணுமே. ஃபர்னன்ஸ் இருக்குது ஆனால் கோல் வேணுமே. சரி ஒச்சு விட்டு இதில் ஏதாச்சும் கோல் இருக்கான்னு பார்ப்போம். தம்பி யாராச்சும் கோல் கொடுங்கடா டே ப்ளீஸ்ரா. கோல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா. நான் சமைச்சு கூட சாப்பிட முடியலடா. தயவு செஞ்சு கோல் கொடுங்களேன். கோல் இல்லை, இந்த சைடு இருக்க மாதிரியே இல்லை. இந்த சைடு உடச்சி போமா. ஓடா. ஓகே, பிக்காக்ஸே பேசாமல் இதாகிடும் போல். அது பேர் என்னது, பிக்காக்ஸே போயிடும் போல். பாருங்கள் அதோட ஹெல்த்தே பாதி போயிடுச்சு. என்னடா இது கிடைக்கிற மாதிரியே தெரில. சரி இன்னும் கொஞ்சம் உடச்சி விட்டு பார்ப்போம். இல்லை என்ன கிடைக்கவே மாட்டேங்குது. இதுதான் லாஸ்ட். உடச்சி விட்டா அப்புறம் நான் வெளியே போயிடுவேன். ஓடா, இன்னும் இருக்கிற மாதிரியே தெரில. போங்கடா கொய்யால. நீங்கள் உடச்சி விட்டு பார்ப்போம். கீழேக்கா போனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே உடச்சுட்றா தம்பி உடச்சுட்றா. இல்லை இங்கே நான் உடச்சி விட்டு பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு கீழே போக பார்ப்போம். என்ன கிடைக்கிற மாதிரியே தெரில. போங்கடா. இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே நான் அப்படியே மேலே ஓடிடுறேன். போங்கடான்ட்டு நீங்களும் உங்களோட அது பேர் என்னது, நீங்களும் உங்கள் கோபிள் ஸ்டோனும். என்னடா இது இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்காது போலையே. அங்கே இருக்கு கோல். அது என்னது, ஏங்க அயன் வேறு இருக்குங்க. போடு தைக்கிட்ட ஒச்சுட்றா தம்பி. அதெல்லாம் ஒச்சுவிடு. சூப்பரு. இப்போ அப்படியே வந்து இங்கே போயிட்டு அந்த அயனை எடுக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய குகை இருக்குது. உள்ளே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது. சரி நம்பிக்கையே வாழ்க்கைன்னு போய் உடைப்போம். ஒச்சுட்றா தம்பி ஒச்சுரு. இப்போ அப்படியே கீழே உடச்சி விட்டா தான் வரும் கீழேக்கா. ஓகே இப்போ வைக்கலாமா. விழுந்துருப்பேன் நானும் உள்ளே. போடா மேலே ஏறா தம்பியே. எடுத்தாச்சுப்பா. அப்பா ஒரு வழியாக எடுத்தாச்சு. அம்மா நல்ல வேலை. என்னாரும் உள்ளுக்குள்ளே விழுந்துருந்தா நம்ம சோழி அதோ கறி. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது. வேறு ஏதாச்சும் கோல் கிடைக்குதா? ஒன்றும் இந்த கேவுக்குள்ளே போகிறது வேறு லைட்டாக பயமாக இருக்குது. இன்னும் அங்கே ஏதாச்சும் உடச்சி விட்டு பார்ப்போம். ஏதாச்சும் கிடைக்குதா? ஒச்சுடு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன நானும் கோலை தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு கோலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சரி இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுனே அப்படியே மேலே போயிடலாம். ஏறா தம்பி ஏறான். ஓகே இப்போ அப்படியே என்ன பண்ணுறது. ஏதாச்சும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். வில்லேஜுக்கு அடித்தா நல்லா தான் இருக்கும். நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். என்னது கேவா? இல்லை இவ்வளோ பெருசாக தோண்டி வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டானுங்க பாருங்க. சரி இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த கோபிள் ஸ்டோன் இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கோல் அயன் ஏதாச்சும் கொடுங்களேன்டா. ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க. ஒரே ஒரு அயன் ஒரே ஒரு கோலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது. ஒட்டுறா தம்பி. ஒன்றும் கிடைக்க மாதிரி தெரில. இந்த இடத்த உடச்சி விட்டு பார்ப்போம். ஐயோ ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதே. கடுப்பேற்றுறாமையிலா. ஒடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உடச்சி விட்டு அடுத்து கிடைக்கலன்னா மேலே ஓட்டிடலாம். இல்லை ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் மேலே ஓட்டிடலாம். இந்த இடத்த உடச்சி விட்டு ஓகே படிக்கட்டு மாதிரி செஞ்சு இந்த இடத்த கொஞ்சம் தோண்டி விட்டு பார்ப்போம். படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் தோண்டி பார்ப்போம். அப்போ தான் மேலே ஏறுறதுக்கும் வசதியாக இருக்கும்.
ரெண்டாக உடச்சிடுவோம். அப்போ தான் ஈஸியாக பக்கத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்ன எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குதே. ஓ, நம்மளை வெறுப்பேற்றுறானுங்களாம்மா, கடுப்பு. எவ்வளோ தாண்டா உடச்சிட்டு போகிறது நானும் உள்ள. ரொம்ப பாவீங்களா. ஒரு உட்டன் பிக்காக்ஸோட மொத்த ஹெல்த்துமே போயிடுச்சு. அந்தளவு நான் இப்போதைக்கு உடச்சிருக்கேன். ஆனாலும் இன்ன வரைக்குமே ஒரே ஒரு கோல் ஒரே ஒரு அயன் தான் கிடச்சிருக்கு. இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது? கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே சொல்லலை. சரி வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போவோம். ஆஹா, இன்றைக்கின்னு பார்த்து நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது போலையே. நினச்சாலே ரொம்ப வருத்தம். ஏய் என்னது இது? இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. வாட் இஸ் திஸ்? என்னது இது? நில்லுங்க, பக்கத்தில் போய் பார்ப்போம். என்னதுப்பா இது? ஐயம், என்னதாச்சும் பண்ணுங்க. இல்லை, என்னாச்சு இதுக்கு தம்பியே? என்னாச்சுப்பா? என்னாச்சு? நில்லுங்க, போட்டு தெளிடும். போடுறா அதுதான். அது என்னதுன்னே தெரியலையே. என்னது இது? நான் போட்டு தள்ளோடனே லெவல் வந்துட்டோம். சரி ஓகே, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். வேறு ஏதாச்சும் கிடைக்குதா? இல்லை, எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆஹா, செம்மறி ஆடு என்ன அந்த கலரில் இருக்குது? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். போடா தம்பி போடா. இது என்னதியா? வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் என்னது பபிள்ஸாக போகுது? என்னது இது? ஓ வாட் இஸ் தட்? ஆஹா, கீழே ஏதோ லாவா மாதிரி வச்சு விட்ருக்கானுங்க. ஓ, அதுக்குள்ளே போயிட்டா அப்படியே நம்ம அப்படியாவது அட்ராக்ட் ஆகி போவோம்ல. இல்லைங்க, இங்கே ஏதாச்சும் இருக்கா? பார்த்தப்போ டக்குன்னு கோல் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் மேலே வந்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. அந்த பபிள்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உடனே உடச்சி விடுமா? இல்லை, உடச்சி விட முடியல. அது என்னது? இது சாம்பி மண்டை. சாம்பியா எப்படி பாருங்க, என்ன தண்ணி விடாமல் போயிட்டுருக்கு. என்ன குட்டியாக இருக்க? சுட்டியா நீ? என்ன சுத்தன வச்சு ரவுண்ட் அடிக்கிற நீ? ஓ, பம்பர கண்ணாலே காதல் சன்னதி சொன்னாலே. என்ன தம்பி, போயிட்ட திரும்ப ரிட்டன் வாங்க. ஆடா தம்பி வா. செல்லக்குட்டி, என்ன நீந்தி போயிட்ட? சரி, என்னவோ ஒன்று. நம்ம அந்த சைடு போக வேண்டாம், அப்புறம் போனால் நம்மளை அடிச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. இப்போ இப்படி போவோமா? யாரும் இல்லை. அல்ரா உள் நீச்சல் அடிச்சு போகலாமா, இல்லை மேல் நீச்சல் அடிச்சுட்டே போகலாமா? சரி, நம்ம மேல் நீச்சல் அடிச்சுட்டே போவோம். அதுதான். போ போடா தம்பி சீக்கிரம் ஏறே. ஓகே. இது என்ன இடம்? ஃபாரஸ்ட்டாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன். சரி, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. 1-2 சீட்ஸ் எடுத்து வச்சுப்போம் அப்படியே. இந்த சீட்ஸை வச்சு என்ன பண்ணுறது? இன்னொரு சீடு இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன இப்போ உடஞ்சி விழுந்துச்சு? எப்படா உடஞ்சிச்சு? உள்ளுக்குள்ளே ஏதாவது மேஜிக் பண்ணுறீங்களா? கரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி ஏதாச்சும் மேஜிக் ஷோ பண்ணுறீங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லை, ஒன்றுமே அம்மா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டான்டா. பாருங்களா, நான் உங்களை இது ஏதாச்சும் கேவா? இல்லை, ஒரு கேவும் கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி வேணுங்களாம் வச்சுக்கிட்டு? ஆஹா, பெரிய பள்ளத்தாக்கு. இது என்ன வாட்டர் ஃபால்ஸ்? வா, இதில் போய் குளிக்கலாமா? இந்த மாதிரிலாம் ஒரிஜினல் லைஃப்பில் இருந்தால் நாங்களாம் ஜாலியாக போய் குளிப்போம்டா. எங்கடா பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் பாருங்க இவனை வச்சுக்கிட்டு. நைட்டாக போகுது, பெட்டை வச்சு படுத்தலாமா? அதே இன்னும் அடாய் நைட் ஆயிடுச்சுடா. இது உங்கள் ஊரில் நைட்டு கிடையாதுனா பெதுரா நைட்டு? இப்போ போதுமாடா? என்னது இன்னும் கிடையாதா? ஏண்டா எப்படா தூங்குவ நீ? அப்போ போ, சாமி கிட்ட கடி வாங்க சாகணும்னு முடிவு எடுத்துட்டியா? ஓகே, இங்கே பாரு, வானம் கருத்துருச்சு, இப்போ தூங்கு. ஏண்டா டேய், இப்படிலாமாடா பண்ணுவேன்? அதுக்குன்ட்டு நியாயமே இல்லைடா அவங்கக்கிட்டலாம். ஒச்சுட்றா பெட்டை. ஓகே, ஒச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எங்கேயாச்சும் போவோம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கோபிள் ஸ்டோனா? இது என்னது கோபிள் ஸ்டோனு? என்னது இது? கிரேவல்னு நினைக்கிறேண்ணா. கிரேவல் தான் நினைக்கிறேன். ஒச்சுடுவா தம்பி, ஒச்சுடு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு ஏதாச்சும் வந்து கோல் கீழ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்த ஒச்சுடுவோம் இது மேலே. ஏன்னா இதுக்கு கீழே போனால் ஏதாச்சும் இது வரலாம்ல, அது பேர் என்னது? அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. தண்ணி வந்துட போகுது. அப்புறம் கொஞ்சம் தூரமாக வச்சுருப்போம். கோபிள் ஸ்டோன் நிறைய கிடைக்கிது, ஆனால் கோல் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன் பாருங்கள். கோபிள் ஸ்டோன் 64 சேர்ந்துட்டு பக்கத்தில் இன்னொரு 17 வேறு சேர்ந்துருச்சு. அற்புதம். சரி, இப்போ இதை இந்த சைடு வச்சுட்டு
வைடா தம்பி பெட்டுக்கு போய் வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே மேலே போயிடலாம். 1 2 3 4 இல்லை போதும். இப்போ இந்த 3 வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இல்லைங்க இந்த 3 வச்சுட்டே ஓகே இதை மூடி விட்டு அப்படியே அந்த தண்ணியில் போய் வச்சு விட்டு வந்துடுவோமா? 1 2 அவ்வளோதான். ஓகே இப்போ எனக்கு இப்போ எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. இது என்னதுடா இது? வாவ், வாட் இஸ் திஸ்? இந்த இடமே வேறு மாதிரி இருக்குது. என்ன இடம்டா இது? இன்னும் அவ்வளோ பெரிய மரம். வாட் இஸ் தட்? என்னடா இடம் இதே தம்பி? இவ்வளோ பெரியமா? என்னது இது? ஏதோ தொங்குது. என்ன தொங்குது? வாட் இஸ் தட்? ஏதோ மரத்தில் என்னென்னமோ தொங்கிட்டுருக்கு. கிளி நிலு. இந்த சீட்ஸை கூப்பிட்டு சாப்பிடும். என்ன டேம்னு காமிக்குது? டேம்னா இல்லை, இது இந்த கிளி நல்லா இருக்கே. இந்த கிளி நீங்கள் டேம் கொடுப்போம். சாப்பிடுது. இன்னும் மொத்தமாக இதை டேம் பண்ணிடலாம். ஆமாம் டேம் பண்ணிடலாம். நான் மறந்தே போயிட்டேன் டக்குன்னு. நீங்கள் சீட்ஸை எடுத்துகிட்டு வந்து டேம் பண்ணி விட்ருவோம். என்னடா இது எதுலேயுமே சீட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக கட்டிச்சு. சரி இப்போ வேறு ஏதாச்சும் வச்சு வைப்போம். இல்லை கிடைக்கிற மாதிரி தெரியல. இதை போய் கொடுப்போம். ஆஹா டேம் ஆகிடுச்சு. வா சூப்பர். இல்லைங்க இது மேலே நம்ம மேலே உட்காந்து தான் பார்க்கலாம். என்ன காணோம்? கிளி எங்கே போகிற? ஐயோ டேய் தம்பி கிளியை பார்த்தியாடா? தம்பி பார்த்தியாடு? நீ பார்த்தியா? ஆஹா நம்ம ஷோல்டரில் அழகாக உட்காந்துக்குச்சு காய்ஸ். வாரே வாவ் வாட் சூப்பர். இப்போ நம்ம அழகாக அது பேர் இருந்தே நம்ம ஷோல்டரில் உட்காந்துக்குச்சு. அடிக்கடி நான் அது பேர் என்னதுன்னு கேட்டுட்ருக்கேன். அதனால் கோவப்படாதீங்க காய்ஸ். இது என்னது? பம்கின். இந்த பம்கினை உடச்சி விட்ருவோம். நம்மளுக்கு வருங்காலத்தில் யூஸ் ஆகும். உடச்சுட்றா தம்பி பம்கினை. அடுத்து இதை உடச்சி விட்ருவோமா? உடச்சுடு எல்லாத்தையும் உடச்சுடு. நீங்கள் ஏதாச்சும் ஏதோ சவுண்டு கேட்டுச்சுங்க டக்குன்னு. அந்த இடத்துல இருக்கிறது நான் கண்ணால் காண்பதெல்லாம் போய் காதால் கேட்பதெல்லாமேன்ற மாதிரி. என்னங்க இப்போ உருண்டுச்சு தானே அது? என்ன தம்பி உருள்ற? பேண்டா உருண்டு விளாடுது காய்ஸ். இந்த மாதிரி பேண்டாலாம் நம்ம வீட்டில் வளர்த்தா நல்லாயிருக்கும். சரி நில்லுங்க, வருங்காலத்தில் நம்மளும் ஒரு பேண்டாவை டேம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம் பேண்டாவை டேம் பண்ண முடியுமா? பேண்டாவுக்கு பேம்பு தானே பிடிக்கும். இல்லைங்க பேண்டாவுக்கு பக்கத்தில் போய்ட்டு பேம்பு எடுத்துருவேன். என்ன வாயில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த பேண்டா வாயில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கு காய்ஸ். காமெடியாக சாப்பிடுது காய்ஸ். என்னதுடா இது? ஐயோ இன்னொரு வாட்டி கொடுப்பான். மாசாக போஸ் கொடுக்குது. இது என்னது காய்ஸ்? நானும் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னன்னா அது என்னன்னே தெரியல. நீலங்களா காமிக்கிறேன். இது என்னது இது? வச்சு விட்டு பார்ப்போம். என்னது இது? என்னென்னமோ கீழே கொட்டுது. இது என்னது தெரியல. ஏதோ எடுத்து வச்சுப்போம். வாட்டர் மெலான். வாட்டர் மெலான் கட்டிச்சு. வாட்டர் மெலான் எறா தம்பி. வாட்டர் மெலானே அப்படிதான் குதிச்சு போ அப்படிதான் குதிச்சு போகணும். ஓகே இப்போ வாட்டர் மெலான்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு நல்லா ஒரு பிளெயினான அது நம்ம கிளியா? இல்லை அது வேறு ஏதோ கிளி. நம்ம இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிளெயினான சர்ஃபேஸ் வேணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி பிளெயினாக போச்சுன்னா அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஏதோ கரடு முரடாக போயிட்டு என்னது இது? மை காட் ஏதோ உடச்சிக்கிச்சின்னு சொல்கிறேன் பாருங்க. இது என்ன இப்படியே செடி வளர்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சரி திரும்பவுமா? சரி காய்ஸ் நான் வந்து ஒரு நல்ல இடமா வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரம் என்னால் தேட முடியல. ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சரி ஓகே கைஸ். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வந்து நல்ல இடம்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு மாதிரி பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம அழகாக வீடு கட்டிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நான் அந்த கேப்பில் வந்து நடுவில் இன்னொரு கிளியும் டேம் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கா? எப்படியே மாசா? என்னது இது? சரி ஓகே கைஸ் பாய்.